ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இது வந்து ஒரு 2லேருந்து 3 நாள் வரைக்கும் சேர்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கிளிப்பிங்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். அது எல்லாத்தையுமே ஒரே விலாகாக ஷேர் பண்ணுறேன். நேற்று வீடியோ போட்டிருக்கணும், ஏன் போடலை அப்படின்னா மேகிக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை. சரி, அதனால் வந்து கொஞ்சம் மூட் அப்செட் ஆகிடுச்சு. நம்ம வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அப்படி தானே ஆகும். அந்த மாதிரி தான் அவளுக்கு வந்து 1 ஹவருக்கு ஒரு தடவை வந்து சாப்பாடெலாம் கொடுக்க சொன்னாங்க. அண்ட் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணுமோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்க டைம் வந்து ஓரளவுக்கு க்யூர் ஆகிட்டா. சரி, அதனால தான் வந்து அன்றைக்கி வீடியோ போட முடியல. இன்றைக்கி காலையில் வந்து டிஃபனுக்கு வந்து உளுந்த வடை தான் செய்ய போகிறேன். என்னடா டிஃபனுக்கு உளுந்த வடையா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் எங்கள் அம்மா வீட்லேயும் சரி, இங்கேயுமே சரி, உளுந்த வடை டிஃபனுக்கு சாப்பிடுவோம். வித் சாம்பார் சட்னியோட சாப்பிடுவோம். பொங்கல் சில டைம் செய்வோம். பொங்கலோடு வந்து உளுந்த வடை சாப்பிடுவோம், இல்லை இட்லியோட சாப்பிடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இன்றைக்கி வந்து வெறுமையாகவே அது போதும்னு சொல்லிட்டாங்க. நல்லா தான் பண்ணியிருந்தேன். இதுக்கப்புறம் வந்து டிமார்ட்டுக்கு வந்து நான் போயிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா நேற்று வந்து ஷார்ட்ஸில். ஸோ அந்த வீடியோ தான் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன். இது வந்து எங்கே இருக்குன்னா பெருங்குடியில் இருக்குது. ஒர்க் ஈஸி அப்படின்ற கம்பெனி பக்கத்தில் கார்ப்பரேஷன் ரோடுன்னு ஒன்று போகும். அந்த ரோட்டில் தான் இருக்குது. அண்ட் நல்லாவும் இருக்குது, நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்பேஷியஸான பார்க்கிங் இருக்குது. நிறைய பேருக்கு அது டவுட்டாக இருந்தது. ஸோ அதனால் சொல்கிறேன், பார்க்கிங் வந்து ஃபெசிலிட்டி 4 வீலருக்கும் இருக்குது, 2 வீலருக்கும் இருக்குது. மற்றபடி எல்லா டிமார்ட்லேயும் என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் இருந்ததோ அதே ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருந்தது. ஆஃபர் மாதிரிலாம் இல்லை. ஆஃபர் வந்து எல்லா டிமார்ட்லேயும் என்னென்ன பொருளுக்கு ஆஃபர் இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கேயுமே இருந்தது. நான் வந்து டிமார்ட்டில் என்னென்ன வாங்கியிருந்தேன் அப்படின்றத இந்த வீடியோவில் எண்டில் வந்து காட்டியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து கொஞ்சம் க்ளீனிங் வேலை இருந்தது. ஹஸ்பண்ட்க்கு அன்றைக்கி ஒர்க் இருந்தது, எனக்குமே ஒர்க் இருந்தது. இது வந்து கிறிஸ்மஸ் டைம் அப்படின்றதுனால ரொம்ப ஒர்க்கெல்லாம் இல்லை, ரொம்ப ஒர்க் ப்ரெஷர்லாம் கிடையாது. நம்ம நார்மலாக டே டு டே என்ன ஒர்க் பண்ணுவோமோ அதை மட்டும் பண்ணாலே போதுமானதாக இருந்தது. ஸோ மீதி டைம் கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்ததுனால இந்த க்ளீனிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பண்ணிகிட்டு இருந்தோம். ஸ்க்ரீன் எல்லாம் ஹேண்ட் வாஷ் பண்ணியிருந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் எடுத்து அந்தந்த இடத்துல ஃபிட் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து ஸ்க்ரீன் வந்து கிச்சனில் போட்டிருந்தது. பார்க்கும்போது எந்த அழுக்குமே இல்லாத மாதிரி தான் இருந்தது. சரி, எதுக்கும் இதையுமே துவைச்சிடலாம். ஆனால் இது துவைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப வந்து நூல் மாதிரி இருக்கிறதுனால அங்கங்கே சிக்காயிடும். அது எடுக்கிறதே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். சரி, துவைக்கணுமா வேணாமான்னு ஊற வச்சு பார்த்திங்கன்னா அவ்வளோ அழுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் அதை வந்து செக்ரிகேட் பண்ணுறது தான் ரொம்ப பெரிய டார்கெட்டாக இருந்தது. நான் வந்து கொடியில் வந்து கிளிப் போட்டு ஒரு எட்ஜை வந்து சீர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒரு இடமா நம்ம முடியை வந்து எப்படி சிக்கெடுப்போமோ அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு இருந்தேன். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிச்சனில் போட்டு அதில் வந்து ஒரு நாட் போட்டுட்டேன். இது ஆக்சுவலாக இப்படி ஃப்ளோவாக விட்டால் தான் ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக தான் இது வாங்கினதே. பட் வந்து மேகியும் மைலோவுமே சரி, அந்த கீழே இருக்கிற மணியெல்லாம் பிடிச்சி இழுத்துடுறாங்க. அதனால தான் அது மேலே வந்து கொஞ்சம் தூக்கி அப்படி ஒரு நாட் மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஹைட் எட்டாது. ஆனால் எனக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்க்ரீன்னு சொல்லலாம். இதுவும் வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். லைக் 350 என்னமோ தான் வாங்கினேன். ரொம்ப நல்ல ஒர்த்தான ப்ரைஸு. ஸ்க்ரீன் ராட்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு வைப் பண்ணதுக்கப்புறமா ஸ்க்ரீனையும் அதில் போட்டதுக்கப்புறமா இருந்த டஸ்ட் எல்லாத்தையுமே பெருக்கி எடுத்துடலாம். அப்படியே கொஞ்சம் ஹாலெல்லாம் நீட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த வேலை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து உங்ககிட்ட ஒரு தாட் வந்து ஷேர் பண்ணணும்னு தோணுது. இந்த வீடியோவில் அதை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். நம்ம நாக்கு வந்து நம்ம உடம்புலேயே வந்து ரொம்ப ஷார்ட்டஸ்ட், ரொம்ப சின்ன அவயவம் தான். ஆனால் அது வந்து ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு கப்பல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து இந்த சுக்கான்னு சொல்லுவாங்கள்ல, சின்ன ஆங்கர் தான் இருக்கும். ரொம்ப குட்டி தான். ஒரு ஷிப் வந்து பெருசு, ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணுற அந்த ஆங்கர் வந்து ரொம்ப ஸ்மால் தான். அதே மாதிரி ஒரு பெரிய காடை வந்து ஒரு நிமிஷத்தில் அழிக்க முடியும் அப்படின்னா ஒரு சின்ன தீக்குச்சி போதும், அது எல்லாத்தையுமே அழிச்சிரும் இல்லையா. அந்த மாதிரி சின்ன அவயவமாக இருந்தால் கூட இது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ண வேண்டிய ஒரு அவயவம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்போவுமே இந்த நாக்கை யூஸ் பண்ணுறது குட்டுக்காக மட்டும், பாசிட்டிவ் திங்ஸ்க்கு மாத்திரமே யூஸ் பண்ணுங்கள். நான் நல்லா வருவேன், எனக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும், எனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் லைஃப்பில் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் எனக்கு நடக்கும்னே சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லைஃப்பில் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் அமையும். இது வந்து இந்த காலத்தில் வந்து அஃபர்மேஷன்ஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, கண்டிப்பாக நான் சொல்ல முடியும். என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்தே நம்ம என்ன சொல்கிறோமோ அது நம்ம லைஃப்பில் கண்டிப்பாகவே நடக்கும்.
டிமார்ட் போயிருந்தேன்ல, ஸோ என்னெல்லாம் வாங்கினேன்னு அப்படி காட்டிடுறேன். இந்த ஒரு ஃப்ளோர் மேட் வாங்கியிருந்தேன். எனக்கு இந்த கலருமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ மேட்டு அப்புறம் வந்து பெட்ஷீட்ஸ் எப்போவுமே வந்து நான் வந்து டிமார்ட்டில் தான் வாங்குவேன். குவாலிட்டி வந்து காம்ப்ரமைஸே இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால் வந்து பில்லை வந்து எடுத்துட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன டவல், குட்டி டவல் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஃபேஸ் வந்து துடைக்கிற மாதிரி, அந்த மாதிரி டவல். இது வந்து 35 ருபீஸ்க்கு ஒன்று வாங்கியிருந்தேன். அண்ட் அதே மாதிரி இன்னொரு பீஸ் வந்து 39. நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க, நிறைய ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்தது. 45க்கு இருந்துச்சு, 65க்கு இருந்தது, 85க்கு கூட ரொம்ப சாஃப்ட் கிளாத்லலாம் இருந்தது. அந்த மாதிரி மெட்டீரியல்லையுமே வந்து துணி வச்சுருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி இது வந்து ஒரு பிக் டவல், பெரிய டவல், டர்க்கி டவல் மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து 129 ருபீஸ்க்கு வாங்கினேன். இதை விட காஸ்ட்லியும் இருந்தது. 450க்கு 350க்கு எல்லாமே வந்து நல்ல காஸ்ட்லியான மெட்டீரியலுமே இருந்தது. ஸோ நான் வந்து வாங்கியிருந்தது இந்த 2 டவலும், இந்த ஒரு பெரிய டர்க்கி டவலும் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக முக்கியமாக வந்து டிமார்ட்டுக்கு போனதுக்கு ரீசனே வந்து எனக்கு இந்த கிளாஸ் பாட்டில் வாங்கணும் தான் போயிருந்தேன். அம்மா வந்து இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில் வாங்கியிருந்தாங்க. அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க டிமார்ட்டுக்கு போயிருந்தப்போ வாங்கியிருந்தாங்க. நான் வந்து வீட்டுக்கு போயிருந்தப்போ காட்டியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி நம்ம வந்து இதே மாதிரியே மாற்றிடலாமே, நம்ம கிச்சன்லையுமே ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி மாற்றிடலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். நம்ம வீடு கட்டிட்டு வாங்கினத புதுசில் வந்து எல்லாருமே சொன்னாங்க கிளாஸாக வைங்க, அழகாக இருக்கும் அப்படின்னு. பட் நான் வந்து சரியாக மெயின்டைன் பண்ண மாட்டேன்னு சொல்லி தான் பிளாஸ்டிக்கு போனேன். இப்போ பிளாஸ்டிக் வந்து இந்த மிளகுத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் நம்ம போட்டு வைக்கிறோம்ல, அதெல்லாம் கரையாயிடுது, வாஷ் பண்ணாலுமே போக மாட்டேங்குது. பட் கிளாஸ்னால் ஐ திங்க் ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணலான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கணும். ஸோ அதனால் இந்த ஒரு 4 பீஸ் வாங்கினேன். இந்த 4 பீஸுமே வந்து சேர்த்து 99 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். நல்லா இருக்குது, குவாலிட்டியுமே நல்லா இருக்குது, லிட்டுமே வந்து சூப்பராக டைட்டாக இருக்குது. இந்த மாதிரி வந்து கிளாஸ் பாட்டில்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு வந்து டிமார்ட் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இதுக்கப்புறம் வந்து இந்த ஆயில் டிஸ்பென்சர், நம்மளோட வீடியோஸில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இந்த டிஸ்பென்சர் நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அண்ட் ரொம்ப க்ளீனிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. கிளாஸ் பாட்டில் கிடையாது, இது வந்து பிளாஸ்டிக் தான். இது மாதிரி ஒரு நாப் கொடுத்துருப்பாங்க. இது இல்லாமல் இன்னொரு நாப் கூட இருக்குது, 2 நாப் இருக்குது. ஸோ இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இன்னொரு வெறுமையாக இப்படி பாட்டில் நம்ம கேப் கழட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி கழட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எந்த நாப் வேணால் யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி. வாஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இது வந்து என்ன ப்ரைஸ்னால் 159க்கோ என்னமோ வாங்கினேன். ப்ரைஸ் எடுத்துட்டேன். ஸோ 159 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து இந்த ட்ரே வாங்கினேன். இது வந்து ஒரு டெக்கார் பீஸ்க்காக தான். இந்த சென்டர் டேபிளை வந்து நம்ம டெக்காரே பண்ணல, எதுவுமே யூஸே பண்ணாமல் வச்சுருக்கோம். ஏன்னா 2 நாயுமே வந்து மேலே ஏறி உட்காருவாங்க சில டைம். சரி, அதனால் எதுவுமே பண்ணாமல் வச்சுருந்தேன். பட் இப்போ வந்து என்ன யோசிக்கிறேன்னா, இந்த இடத்துல ஏதாவது ஒரு டெக்கார் பண்ணலான்னு சொல்லிட்டு, இது வந்து சர்விங் ட்ரே தான். பட் எனக்கு என்னமோ இதை வேறு மாதிரி யூஸ் பண்ணலான்னு தோணுச்சு. இதுவுமே வந்து 99 ருபீஸ்க்கு சூப்பர் குவாலிட்டி, ரொம்ப நல்லா இருந்தது. ப்ரைஸ் டேக் எல்லாமே வந்து நேற்று கொஞ்சம் லைட்டாக ஹீட் வச்சு நேற்று தான் ரிமூவ் பண்ணேன், அதனால தான் அப்படி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த வந்து ஃப்ரிட்ஜ் ட்ரேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து அப்படி நம்ம வந்து மாட்டிக்கலாம். இதில் வந்து இஞ்சி, லெமனு, பச்சை மிளகாய் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி வந்து ஸ்பேஸ் சேவிங்கும் கூட. நம்ம தனியாக ஒரு டப்பாவில் போட்டு வைக்காமல் இந்த மாதிரி வச்சுட்டு உள்ள ட்ரேயில் தள்ளிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 வாங்கினேன். ஒன்று வந்து 49 ருபீஸு, ஒன்று வந்து 49 ருபீஸு. ஸோ 2 வாங்கினேன். ஒன்று வந்து ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். வந்து இந்த கிளாஸ் பாட்டில்ஸுமே வாங்கினேன். இதுவுமே 99 ருபீஸ்க்கு சூப்பர் குவாலிட்டி, நல்ல ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து ஜாருமே வந்து சைஸ் பார்த்திங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி காட்டின அந்த ஜாரை விட கொஞ்சம் சைஸ் பெருசு அண்ட் நல்லா இருந்தது. வைப்ரண்ட் கலரில் மூடிலாம் கொடுத்துருந்தாங்க. இது வந்து நட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலான்ற மாதிரி இதில் போட்டிருந்தாங்க. பட் நம்ம வந்து நிறைய மசாலாஸ் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். சூப்பராக இருந்தது. குவாலிட்டியுமே சூப்பராக இருந்தது. இதில் வந்து 4 பீசஸ் இருந்தது. 4 பீசஸ் பார்த்தீங்கன்னா 99 ருபீஸில் இருந்துச்சு. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுவும் வந்து டெக்காருக்கு யூஸ் பண்ணலான்ற ஐடியாவில் தான் வாங்கினேன். பட் இல்லைனா கிச்சனுக்கு யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து வாங்கினது. இதுக்கப்புறம் வந்து மேகிக்கும் மைலோக்கும் வந்து சில கார்பெட்ஸ் மாதிரி வாங்கினேன். பட் அவங்க 2 பேருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால தான் காட்டல. அதுக்கப்புறம் கொஞ்சம் மளிகை சாமான்லாம் வாங்கியிருந்தேன். இவ்வளோ தான் வந்து டிமார்ட்டில் வாங்கினது.
இதுக்கப்புறம் நைட்டு டின்னர் ப்ரிப்பரேஷன் தான். அன்றைக்கி க்ளீனிங்லாம் இருந்தனால நாங்கள் மத்தியானம் வந்து சாப்பிடவே இல்லை. ஏன்னா காலையில் டிஃபனே ரொம்ப ஹெவியாக இருந்தது. அதுக்கப்புறம் நடுவில் வந்து கொஞ்சம் காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் குடிச்சதுனால எங்களுக்கு மத்தியானம் பசிக்கவே இல்லைன்னு சாப்பிடவே இல்லை. ஸோ நைட்டுக்கு வந்து கண்டிப்பாக எனக்கு ரைஸ் வேணும் அப்படின்னு தோணுச்சு. ஹஸ்பண்ட் யூஸ்வலாக வந்து நைட்டு டிஃபன் தான் சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் முக்கால்வாசி டிஃபன் தான். ஏதாவது 1-2 ஆட் டேஸ் மட்டும்தான் வந்து ரைஸ் இருக்கும். அதுவும் ரைஸ் இருந்தால் மிக்ஸ்டு ரைஸ் மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி வந்து எனக்கு சாம்பார் இருந்தது. ஸோ சாம்பார் பொரியல் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. மற்ற பொரியல் அப்படின்னா நைட்டு கண்டிப்பாக ஹஸ்பண்ட் சாப்பிட மாட்டாங்க. ஸோ உருளைக்கிழங்கு தான் பண்ண போகிறேன் அப்படின்னோடனே சரி அப்போ ரைஸே வச்சிரு அப்படின்ட்டாங்க. இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்குல கொஞ்சம் கரம் மசாலா, பெப்பரு, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் மசாலாலாம் போட்டிருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருந்தது. நல்ல முருவலாக கடைசியில் வந்து கருவேப்பிலை வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சேர்த்தோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதில் வந்து ஒரு 4-5 பல்லு பூண்டை வந்து தட்டி போட்டிருக்கேன். உருளைக்கிழங்குல பூண்டு அதே மாதிரி வந்து பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பனி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இந்த டைமு. 5 மணி 6 மணிக்கெலாம் நல்லா இருட்டிடுது. என்னடா டின்னர் செய்கிற டைம் ஆகிடுச்சா அப்படின்னு யோசிச்சா மணி வந்து 6 தான் இருக்குது. பட் ஆனால் அதுவும் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் ஏர்லியராக வந்து டின்னர் சாப்பிட்ற மாதிரியும் இருக்குது. ஏர்லியராக நம்ம வந்து டின்னர் ப்ரிப்பேர் பண்ண மாதிரியும் இருக்குது. இன்றைக்கி வந்து இந்த பனியில் வந்து கொஞ்சம் சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தோணுனதுனால தான் ரைஸு, சுட சுட ரைஸு, சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், கொஞ்சம் தேங்காய் துவையல் அரைச்சிருந்தேன். அது கூடவே வந்து அப்பளம் வச்சு சாப்பிட்டோம். சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் எல்லாத்தையும் தேய்ச்சி அந்தந்த இடத்துல கவுத்திட்டு கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஆயில் ட்ரேயெல்லாம் வந்து ஆல்ரெடி க்ளீன் பண்ணதான், பட் ஆயில் ரீஃபில் பண்ண வேண்டியிருக்கு. இதெல்லாமே நாளைக்கு பண்ணணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த நாள் டேவை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணோம். இன்னொரு vlogல உங்களை நான் சந்திக்கிறேன். See you all in another vlog. Take care and bye.